இப்போ ஜிஆர்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக எண்டோஸ்கோபி பண்ணணுமா? ஜிஆர்டி இருக்கிறவங்க இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து ஒரு வாரம் எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்குது, நீங்கள் எண்டோஸ்கோபி கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். பட் யாருக்காவது அலார்மிங் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து முதலே எண்டோஸ்கோபி பண்ணணும். அலார்மிங் சிம்டம்ஸ் என்றால் என்ன? அதாவது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு தடை ஏற்படுகிறது, சாப்பிட முடியல, டிஸ்ஃபேஜியா, ஒரு மைல்டு சாப்பாடு நின்று போகிற மாதிரி இருக்குது, இல்லை வாமிட்டிங் வருது, இல்லை உங்கள் மோஷன் ஏதாவது பிளாக் கலரில் போகுது, சாப்பிடும்போது வலி இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்லே வந்து எண்டோஸ்கோபி பண்ணிக்கணும். உங்களுக்கு டயட்டில் உள்ள நாட்டம் கம்மியாயிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் முதலே எண்டோஸ்கோபி பண்ணணும். ஆனால் இது எதுவுமே இல்லை டாக்டர், எனக்கு வெறும் நெஞ்செரிச்சல் தான் அப்பப்போ வருது, அப்புறம் நார்மல் ஆகிடுது, அப்போ நீங்கள் என்ன எண்டோஸ்கோபி இனிஷியலாக பண்ண அவசியம் இல்லை. இனிஷியலாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் உங்களை வைக்கலாம், வைத்து ஒரு பீரியட் ஆஃப் ஃபாலோஅப், ஒரு 4 வீக்ஸ் ஆஃப் தெரப்பி கொடுத்து அதில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகலைன்னா நம்ம எண்டோஸ்கோபி பண்ணலாம். எண்டோஸ்கோபி எதுக்காக நம்ம பண்ணுறோம்? எண்டோஸ்கோப்பியின் மூலம் இது ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் எதனால் வருகிறது என்பதை நம்ம வந்து கிளியராக கண்டறியலாம். அதாவது இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது ஹையாட்டஸ் ஹெர்னியேஷன் ஏதாவது ஆகிருக்குதா, அப்புறம் ஈசோஃபேகஸில் எந்த அளவுக்கான ஆசிட் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு, அது எப்படின்னா அந்த கிரேட் ஆஃப் ஈசோஃபேஜைட்டிஸ் வைத்து நம்ம அதை நிர்ணயிப்போம். அந்த வால்வோட லூஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது, அதில் கிரேடிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஹில் கிரேடிங் என்று சொல்லுவோம். ஸோ அதை வைத்து அந்த வால்வோட டைட்னஸ் இருக்குதா இல்லை லூஸாக இருக்கிறதா இதை கூட நம்ம வந்து நிர்ணயிக்கலாம். அப்புறம் இறப்பையில் வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஹைப்பர் அசிடிட்டி இருக்குதா, இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா, இறப்பையில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து நம்ம எண்டோஸ்கோப்பியின் மூலம் டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு ஜிஆர்டி ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குதா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணிக்கோங்க.